يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله. السلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக 40 வகையான துஆக்களை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அந்த 40 வகையான துஆக்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்று 10வது துஆவாக இருக்கக்கூடிய இந்த துஆவை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான், ரப்பனா ஆமன்னா பிமா அன்சல்த, எங்கள் இறைவா நீ இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்கள் இறைவா நீ இறக்கி வைத்துள்ள வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம். வத்தபஅனர் ரசூல, இன்னும் உன்னுடைய ரசூலையும் நாங்கள் பின்பற்றினோம். ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன், எனவே சாட்சி கூறக்கூடிய அந்த சாட்சியாளர்களோடு எங்களை நீ பதிவு செய்வாயாக என்ற துஆவை அல்லாஹ் கேட்குமாறு இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இப்போ முதல் விஷயம், அல்லாஹ்வினுடைய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆனை முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதுதான் நம்ம வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எதை நமக்கு கட்டளையாக சொல்லியிருக்கின்றானோ, குர்ஆன் எப்படி நமக்கு நல்வழி காட்டுகின்றதோ அதுதான் நமக்கு நல்வழி. குர்ஆன் காட்டக்கூடிய வேறு வழியை நாம் தேர்ந்தெடுப்பது அந்த குர்ஆனை நாம் ஈமான் கொண்டுள்ளோம் என்பதாக சொல்வதற்கு மாற்றமா போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் குர்ஆனாகவே இருந்தது என்பதாக குறிப்பிட்டார்கள். அத்தகைய அந்த குர்ஆன், அந்த வேதத்தை, அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் அதை அந்த குர்ஆன் கூறக்கூடிய வழிமுறைகளில் நம்முடைய வாழ்க்கைகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, வத்தபஅனர் ரசூல, யா அல்லாஹ் எங்கள் இறைவா உன்னுடைய ரசூலையும் நாங்கள் பின்பற்றினோம் அப்படி நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக, அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கின்றார்கள். இவர்களை நாம் எப்படி பின்பற்றுவது? சாட்சியாளர்கள் நல்லவர்களுடன் அல்லாஹ் நம்மை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆவை நம்ம ஓதன்னு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். வேதத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். அப்பனா நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதும் நம் மீது கடமையாக இருக்கு. வத்தபஅனர் ரசூல, யா அல்லாஹ் உன்னுடைய ரசூலை பின்பற்றினோம் நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லணும்னு சொன்னா அந்த ரசூல் யாரு? அந்த ரசூல் எப்படிப்பட்டவர்? அந்த ரசூலுகளுடைய வம்சாவளிகள் என்ன, அவருடைய கோத்திரங்கள் என்ன, அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதும் நம் மீது கடமையாக இருக்குது. இப்போ இந்த அரபு என்கின்ற அந்த வார்த்தை, அவங்க எல்லாம் அரபியர்கள் என்பதாக சொல்லுவாங்க. இந்த அரபு என்ற இந்த வார்த்தைக்கினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா பாலைவனம். முதல்ல அதுக்கு சொல்றதே அது பாலைவனம் தான். எப்படிப்பட்ட பாலைவனம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். பொட்டல் பூமி, மரம், செடி, கொடிகள், தண்ணீரே இல்லாத ஒரு வறட்சியான நிலப்பரப்பு தான் அரபு என்று சொல்லக்கூடிய அந்த பாலைவனம். இன்னைக்கு எவ்வளவு செழிப்பா இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, மரம் கிடையாது, ஒரு செடி இருக்காது, ஒரு கொடிகள் இருக்காது, தண்ணீர் இல்லாத ஒரு வறட்சியான ஒரு நிலப்பரப்பாகத்தான் இது இருந்தது. இதுக்கு பேருதான் அரபு என்பதாக சொல்லுவார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். இப்ப இந்த ஊரினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, 4 திசைகளுமே மணற்பாங்கான பாலைவனமாக இருக்கும். அதாவது சில ஊர்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஊர்களை மலைகள் சூழ்ந்திருக்கும். ஊரை சுற்றி மலையா இருக்கும், மலைக்கு நடுவுல ஊர் இருக்கும். ஊரை சுற்றி மலையா இருக்கும், மலைக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கிற மாதிரி இந்த மக்கா மதீனா, இந்த அரபு இருக்குது.
இந்த ஊரை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா மணர் மணர் மணற்பாங்கான பாலைவனம் என்பதாக எழுதுகின்றார்கள். ஊரை சுத்தி பாலைவனமாக இருக்கும், மண்ணு தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம் மண் மலையெல்லாம் அங்க பெய்யும், மண் காத்து அடிக்கும், மண் புயல்லாம் வரும். நம்ம வெறும் காத்துலதான் புயல் பார்த்திருக்கோம். ஆனா அங்கெல்லாம் மண் மலைகள் வருது, புயல் காத்துகள் வீசுவதெல்லாம் என்ன செய்யணும் அந்த மக்களால பார்க்க முடியும். இதுல என்ன அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அரபி அல்லாத வெளிநாட்டவர்கள் யாருமே அந்த அரபியர்களை ஆதிக்கம் செலுத்த முடியாம இருந்தது காரணமே இதுதான். இந்த நிலப்பரப்பை தாண்டி அவங்களால உள்ள போக முடியாது. இந்த நிலப்பரப்பை தாண்டி அரபி அல்லாத வெளிநாட்டவர்கள் உள்ள போயிட முடியாது. அதனால ரொம்ப சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் அந்த அரபியர்கள். இந்த சுதந்திரமான வாழ்க்கை அவங்களுக்கு இருந்த காரணத்தினால நாம என்ன செய்யறோம், நாம எப்படி செய்யறோம், நாம எப்படி வாழ்றோம், நம்ம வாழ்க்கைக்கு உண்டான வருத்தம் என்ன என்பதாகலாம் யோசிக்க தெரியாது. கண்டதோ காட்சி கொண்டதோ கோலம் என்பதாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஒரு மனிதாபிமானம் என்பது இருக்காது, ஒரு இரக்கம் என்பது இருக்காது. எந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹினுடைய வருகைக்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு சின்ன உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து என்ன செய்வாங்க, எல்லாரும் பொண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இதுல ஒட்டக கறி பத்தலை அப்படின்னு சொன்னா திரும்பி என்ன செய்வோம், ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு அறுத்து மறுபடியும் சாப்பிடலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு அறுத்துலாம் என்ன செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய ஒரு பகுதியை போய் அப்படியே ஒரு ஆள் அறுத்துட்டு வந்துடும். அது உயிரோட தான் இருக்கும். அதனுடைய ஒரு பகுதியை, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை ஒரு பகுதியை ஒரு ஓரமா அறுத்துட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. அது உயிரோட இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு 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 ஜீவனை, ஒரு விலங்கினத்தை நம்ம என்ன செய்யறோம், கொடுமைப்படுத்துறதுலாம் தெரியாது. அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்ன செஞ்சிச்சு, ரசூலுல்லாஹினுடைய வருகைக்கு முன்னாடி அவர்களிடத்துல மேலோங்கி இருந்துச்சு. அடிப்படையான ஒரு இரக்கம் இல்லாத, அடிப்படையில ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் என்ன செஞ்சிருந்தாங்க, இவங்க கையில எடுத்திருந்தாங்க. இப்ப இந்த அரபியர்களுடைய வம்சாவளிகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 பேர் தான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. அதுல ஒண்ணு அல் அரபுல் ஃபாயிதா என்பதாக சொல்வார்கள். இவங்க பண்டை கால அரபியர்கள் என்பதாக சொல்கின்றார்கள். 2 அல் அரபுல் ஆஃபா, இவங்க கஹத்தான் என்று சொல்லக்கூடிய வம்ச அரபிகள் என்பதாக சொல்லுவாங்க. 3வது அல் அரபுல் முஸ்தபா, இதுதான் ஹஜ்ரத்னா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வம்சம் என்பதாக சொல்றாங்க. இந்த 3 வம்ச பெயர்கள் சொல்லப்படுது. 1 அல் அரபுல் ஃபாயிதா, 2 அல் அரபுல் ஆஃபா, 3 அல் அரபுல் முஸ்தபா. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த வம்சத்துல வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அல் அரபுல் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய வம்சத்துல தான், அவர்களுடைய வழிமுறைகளை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இதுல இந்த அல் அரபுல் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய இந்த வம்சத்தினுடைய பேர் என்னன்னு சொன்னா அத்துனான் வம்ச அரபிகள் என்பதாக அரபியில என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த அல் அரபுல் முஸ்தபா ஹஜ்ரத்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை இதில் முதல் ஆளாக இவங்களே பார்த்தனார் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த அத்னான் வம்ச அரபிகள், இந்த அத்னான் என்று சொல்லக்கூடிய வம்சத்திற்கு பின்னாடி பல வம்சத்தினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அத்னான் என்று சொல்லக்கூடிய வம்சம் வரையிலும் காது கொடுத்து கேட்பாங்க. அதுக்கு மேல வம்சத்தை பத்தியோ பரம்பரைகளை பத்தியோ சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க மாட்டாங்க. அத்னான் அதோடு நிறுத்திக்கிங்க, இதுக்கு மேல வம்ச பெயர்களோ அல்லது அரபியினுடைய கோப்பினத்தார்களோ இல்லவே இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எதுக்கு இந்த வம்சத்தை பற்றியும் இந்த குலத்தை பற்றியும் இந்த கோத்திரத்தை பற்றியும் இவ்வளவு டீப்பா மார்க்கம் நமக்கு சொல்லுது? ஏன் அப்படி ரசூலுல்லாஹினுடைய வரலாறுகள் வம்சங்கள் இவ்வளவு டீப்பா பேசப்படுது அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கே சொல்லி இருக்கிறாங்க, உங்க வம்சங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக. உங்களுடைய குல கோத்திரங்கள், உங்களுடைய வம்சங்களை என்ன செய்யுங்க, தெரிஞ்சுக்கங்க. குறைந்தபட்சம் 4 வம்சத்தையாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம தகப்பனாருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார், 4 வம்சம்.
அதையாவது என்ன செய்யுங்க, நீங்க தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பொண்ணை 4 விஷயத்துக்கு திருமணம் முடிக்கலாம் அனுமதி இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகுக்கு, பணத்துக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நாயகம் அவர்கள் குலம் கோத்திரத்திற்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, திருமணம் முடிச்சு கொள்ளுங்கிறாங்க. ஒரு பெண்ணை அவளுடைய குலம் கோத்திரத்திற்காக வேண்டி என்ன செய்யுங்க, நீங்க திருமணம் முடிக்கலாம். அழகுக்காண்டி முடிக்கலாம். 2வது பணம் இருக்குது, அதுக்காண்டி முடிக்கலாம். 3வது என்ன செய்யலாம், குலம் கோத்திரத்துக்காக வேண்டி ஒரு பொண்ணை திருமணம் முடிக்கலாம். 4வது அவளுடைய ஈமான பார்த்து என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். அப்போ குலம் கோத்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடி காட்டுகின்றார்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்களுடைய பிள்ளைகளில் இஸ்மாயிலை அல்லாஹ் தேர்வு செய்தான். இந்த இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களைத்தான் இப்ராஹிம் நபியினுடைய பிள்ளைகள்லயே அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு நபியா தேர்ந்தெடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய பிள்ளைகளில் இருந்து கினானா என்று சொல்லக்கூடிய குடும்பத்தாரை அல்லாஹ் தேர்வு செஞ்சான். இந்த கினானா குடும்பத்தில் இருந்துதான் குறைஷியர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். இந்த குறைஷியர்கள் இருந்துதான் ஹாஷிம் என்ற குலத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதன் ஜின் 2 படைப்புகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த 2 படைப்புகள்ல அல்லாஹ் சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனித படைப்பில் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான். 1. 2வது சொல்றாங்க, நல்லவர்கள் தீயவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள், இந்த 2 பிரிவில நன்மை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கின்றான். அதே போல கோத்திரங்களில் சிறந்த கோத்திரமாக இருக்கக்கூடிய ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தில், ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த குலத்தில் அல்லாஹ் என்னை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெருமானாருடைய கோத்திரம், பெருமானாருடைய வம்சம் என்ன அப்படின்னு சொல்லி நாம கேட்டோம் சொன்னா, உயர்ந்த குலமாக உயர்ந்த கோத்திரமாக இருக்கக்கூடிய ஹாஷிம் குலத்தை சேர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே என்ன செய்து இடம்பெற்றிருக்கு. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த அந்த ஹாஷிம் குலத்தில் அல்லாஹ் அவங்களை தேர்வு செஞ்சதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இயற்கையாகவே அந்த குலம் உயர்வானது. அவங்களும் ரொம்ப கண்ணியமா தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் மார்க்கம் சேருவதற்கு முன்னாடியும் கூட அவங்களிடத்துல சில கண்ணியமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா அங்கு வாழ்ந்த அரபியர்களிடத்துல நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தது. நபியினுடைய முதல் விஷயமே என்ன அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை அந்த அரபியர்களிடத்திலிருந்து முதல்ல மூட நம்பிக்கைகளை வெளியே கொண்டு வந்தாங்க. ஏகத்துவ பிரச்சாரத்தை கையில எடுக்கிறதுக்கு முன்னாடியே மூட நம்பிக்கைகளை என்ன செஞ்சாங்க, அந்த அரபியர்கிட்ட இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்தார்கள் என்பதாக வரலாற்றுல சொல்லுது. அம்பு எரிஞ்சு அதுல இருந்து என்ன செஞ்சுக்குவாங்களாம், அவங்களுடைய செய்யலாமா செய்யக்கூடாதாங்கக்கூடிய முடிவை அம்புகளை எய்து கொண்டு முடிவு செய்வாங்க. இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரம், சந்திரம், இந்த மாதிரி கோள்களை வச்சு என்ன செஞ்சுக்குவாங்கன்னா எதிர்காலத்தை கணிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு அவங்கள நட்சத்திரம், சந்திரங்கள், இந்த கோள்களை கொண்டு என்ன செய்வாங்க, எதிர்காலங்களை கணிச்சு கொள்வாங்க. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாக ஒழித்து கட்டினார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நிறைய தெரிந்து கொள்வோம். காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், வத்தபஅன ரசூல, எங்கள் இறைவா உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம் அப்படின்னு நாம சொல்றோம். அப்படின்னு சொன்னா அவங்களை பத்தி நாம் தெரிந்து கொள்வதும் அவசியமாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்திலே அவர்களை பற்றிய சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அதன் மூலமாக அவர்களை பின்பற்றக்கூடிய, இன்னும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.